வணக்கம். இந்த வீடியோவில் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிங் பிளேட்டர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். முதல்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ செல்லோ டேப் போட்டு முன்னாடி பின்னாடி எல்லாமே நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்துக்கலாம். இது சாரீ வாங்கின பாக்ஸில் இருந்து கட் பண்ணது தான். இதை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாயில் பேப்பர் கூட நீங்கள் இல்லை அப்படின்னா ஒயிட் ஷீட் கூட ஒட்டிக்கலாம். இது வந்து ஷைனிங் லுக் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மருந்து பாட்டில் வர சீல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நிறையா சீல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரை ரோல் பண்ணி சுற்றி எடுத்து ஃபெவிகால் ஒட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான ரிங்கு நமக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் இப்போ இந்த சீல் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த சீல்லாம் எடுத்து நம்ம சைடில் ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணுறேன். க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த ரிங்கை மாதிரி இருக்கிறத நம்ம ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். ஒரு சைடை மட்டும் விட்டுட்டு 3 சைடுமே நான் ஒட்டி எடுத்துட்டேன். பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறக்காக இன்னொரு பீஸை நம்ம கட் பண்ணி இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறக்காக இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ இந்த கட் பண்ண பீஸை நம்ம அதில் மேலே வச்சு ஒட்டிக்கலாம். நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதையும் அலுமினியம் ஷீட் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வச்சு ஒட்டிக்கலாம். இதை நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணும்போது நல்லா ஷைனிங் லுக் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் அந்த மேலே இன்னொரு எண்டில் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டில் இதை வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை நம்ம நல்லா ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இன்னொரு டைம் பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அந்த அவுட்லுக் ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பின்னாடி நான் பெயிண்ட் பண்ணலை. இப்போ இது இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் லேஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம சுற்றி வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கும் நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணி சுற்றி ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோன்ஸ், ஷைனிங்காக இருக்கும். இந்த 2 ரிங்கும் ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கலாம். அது சைஸ்க்கு கிளிட்டர் ஷீட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இந்த சைடை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கலாம். இதை வச்சு நான் ஒட்டியிருக்கேன். இந்த லேஸ் ஒட்டினதுக்கப்புறம் கீழே ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன். அது கீழே சின்ன சின்ன ஹோல் இருக்கும். அந்த மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு வச்சு ஒட்டிக்கலாம். இந்த லேஸ் ஒட்டுறதுக்கெலாம் நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோல்டன் லேஸையும் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ இந்த கோல்டன் லேஸில் கோக்கறதுக்காக நம்ம ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டோன்ஸை வளையத்தில் ஒரு 2 ஸ்டோன்ஸை கோர்த்து நான் அந்த லேஸில் கோர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு. மேலே ஒரு பூ வச்சு ஒட்டியிருக்கேன். பூ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த லேஸ் வளையத்தில் கோர்த்து 2 வளையத்து கோர்த்து நான் கோர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நூல்கண்டோட அட்டையை எடுத்துக்கலாம். அதில் ஐஸ் ஸ்டிக் சொருகி வச்சுருக்கேன். அது மேலே இன்னொரு நூல்கண்டை சொருகிக்கலாம். பார்க்கறக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இன்னொரு நூல்கண்ட அட்டையில் ஐஸ்டிக் சொருகிருக்கேன். அதை இங்கே மேலே சொருகிக்கலாம். ஒரு நீளமான குச்சி மாதிரி நமக்கு கிடைக்கும். கட்டப்பை குச்சி கொஞ்சம் திக்காக இருக்கும். இது கொஞ்சம் தின்னாக இருக்கும், மெல்லிஸாக. அதுக்காக நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே கிளிட்டர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துட்டேன். இது ஃபேவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தெர்மோகோல் ரோல் ஒன்று எடுத்துக்கலாம். அது மேலே கிளிட்டர் ஷீட்டை வச்சு ஒட்டிக்கலாம். இந்த தெர்மோகோல் வந்து சாட்டின் ரிப்பன் வாங்குகிற கீழே இருக்க ரோல் தான் அது. அதை கீழேயும் கிளிட்டர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். இது வந்து ஃபேவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹோலில் இந்த குச்சியை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இன்சர்ட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே அந்த மூடி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கு ஃபேவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு ஒட்டும்போது ஒரு கொடை மாதிரி நமக்கு கிடைக்கும் அழகாக. இப்போ அதை அந்த அட்டையில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு ஃபேவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த குச்சி கொஞ்சம் உள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். அந்த தெர்மோகோலை அந்த அட்டையோடு சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ இந்த மாதிரி தான் ஒட்டிட்டேன். பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டையில் பொண்ணு மாப்பிள்ளை பேர் எழுதி அதுக்கு மேலே OHP ஷீட் ஒட்டி அதுக்கு மேலே ஒரு கிளிட்டர் ஷீட் ஒட்டியிருக்கேன். ஐஸ்டிக்ஸ் இந்த மாதிரி சொருகியிருக்கேன். அதுக்கு பின்னாடி ஒரு பேப்பரை ஸ்ட்ராங்காக்கிறதுக்காக நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து கிராஸாக வச்சு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இதுவும் ஜஸ்ட் என்கேஜ்னு எழுதி இன்னொன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையோட படம் இருந்துச்சு ஒரு கல்யாண பத்திரிக்கையில். அதையும் இந்த மாதிரி ஐஸ்டிக்ஸ் வச்சு ஒட்டிட்டு பின்னாடி ஒரு பேப்பர் வச்சு ஸ்ட்ராங்காக்கி டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். இதை வந்து அந்த கொடை மாதிரி இருக்கிற கீழே அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட படத்தை வச்சிடலாம். இந்த ஐஸ்டிக்ஸை வந்து இந்த பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிடலாம். அந்த பாக்ஸில் நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ராங்காக்கிறக்காக ஃபேவிபாண்ட் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுக்கும். பார்க்குறக்கு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இது வைக்கிறதுக்காக ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். கேலண்டர் அட்டையில் இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டை ஒட்டிட்டு அது மேலே லேஸ் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரோலை வந்து நம்ம இதில் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ பார்க்குறக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரியே இருக்கும். அது கார்ட்போர்ட் ரோல் தான் அது. இப்போ இந்த பிளேட் ரிங் வாங்கின இதை வச்சு பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரிங் வாங்கின பாக்ஸை அதில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்களே ஒரு சீர்தட்டு செய்யும்போது உங்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அந்த பிளேட் மேலே நான் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.